பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11 மே 2025 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல், இந்திய படைகள் பதிலடி கொடுக்க உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம். ஆப்ரேஷன் சிந்தூர் சார்ந்தும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததான், சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்ததான். இதில் கூடுதலாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கிற வேண்டியதான். என்ன அப்படின்னா, அமெரிக்கா தான் இந்த போரை மத்தியஸ்தம் பண்ணி நிப்பாட்டி வச்சதா எதில் போட்டிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவோட அதிபர் ட்ரூத், சரியா, ட்ரூத் அப்படின்னு ஒரு சமூக ஊடகம் இருக்குது, சரியா? யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட சமூக ஊடகம். அது பேர் என்ன அப்படின்னா ட்ரூத். மேபி கேட்பாங்க, சரியா? அவரோட சமூக ஊடகத்தில் இது சார்ந்து போஸ்ட் போட்டிருக்காரு, சரியா? சரி, ஓகேங்க. அதான் நம்ம நேற்றே பார்த்தோம், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னத்தை சொல்ல, சரி, ரைட்டு. இந்த பாருங்கள், அறிவியல் பூங்கா பணிகள் தாமதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அறிவியல் பூங்கா எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் திருநகரில் இருக்க அண்ணா பூங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பூங்கா புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த அறிவியல் பூங்காவில் பார்த்தீங்கன்னா இயற்பியல், ரசாயனம், உயிரியல், கணிதம், பொறியியல் இது சார்ந்த சாதனங்கள் ப்ளஸ் பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளோட மாதிரிகள் இங்கே வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ அறிவியல் பூங்கா எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா, புதுசாக மதுரை மாவட்டம் திருநகர் அப்படின்ற ஏரியாவில், சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். இந்ததுங்க ரொம்ப முக்கியமானது. தஞ்சாவூரில் சலங்கை நாதம் கலை விழா தொடக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சலங்கை நாதம் கலை விழா யாரால் நடத்தப்படுது அப்படின்னா, ஒன்றிய அரசால் நடத்தப்படுது. ரொம்ப முக்கியமானது. 9 நாட்களுக்கு இந்த விழா நடைபெறுது. இந்த விழாவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது கலை விழா நடத்துறது ப்ளஸ் கைவினை பொருட்கள் கண்காட்சி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதில் நடைபெறுது, சரியா? அப்போ அந்த நம்ம பழங்கால கலைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து கொண்டு வர்றது தான் இந்த சலங்கை நாதம் கலை விழா, சரியா? எங்கே நடைபெறுது அப்படின்னா தஞ்சாவூரில் நடைபெறுது. ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? சலங்கை நாதம் கலை விழா எங்கு துவங்கப்பட்டுள்ளது, எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூரில் நடந்துச்சு. அதே மாதிரி ஹஜ் பயணத்துக்கு மானிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ கரண்ட்டாக ஹஜ் பயணத்துக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா 25,000 ரூபாய், சரி? அதுக்கு முன்னாடி எக்ஸாமில் அதாவது இந்த நம்பர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வர்றதில்லை, பட் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க. போன குரூப் 2லேயும் வந்திருக்கு, குரூப் 4லேயும் நம்பர் ஓரியன்டான கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ மேபி கேட்கலாம், ஹஜ் பயணத்துக்கு மானிய தொகையாக இப்போ கரண்ட்டாக எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா 25,000 ரூபாய் அப்படின்றது முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் மறைஞ்சிருக்காருங்க, சரிங்களா? யார் அப்படின்னா இஎஸ் ஹரிஹரன். ஆக்சுவலாக இஎஸ் ஹரிஹரன் உங்களுக்கு சொன்னால் தெரியாது. இவர் யார் அப்படின்னா, ரேவதி என்ற புனைப்பெயரில் சிறுவர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் நூலை எழுதி வெளியிட்டவர், சரிங்களா? அந்த ரேவதின்ற பேரில் வர்ற புக்கு எல்லாமே இவர் தான், இஎஸ் ஹரிஹரன். இவர் தான் இந்த ரேவதின்ற புனைப்பெயரில் எழுதியிருக்காரு. மெயினாக குழந்தைகளுக்கு நிறைய எழுதியிருக்காரு. இது பாருங்களேன், அருமை சிறுவர் சிறுமியரே அப்படின்ற குழந்தை புத்தகங்கள், அதாவது நிறையா பார்ட்டாக வந்துச்சு இந்த குழந்தை புத்தகம். அது எழுதினது இவர் தான். அதே மாதிரி பாருங்க, அவரது பவளம் தந்த பரிசு அப்படின்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமியோட பால சாகித்ய புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 விருது கொடுப்பாங்க, பால சாகித்ய புரஸ்கார், யுவ புரஸ்கார்னு சொல்லிட்டு. யுவ புரஸ்கார் இளைஞர்கள் இயற்றிய நாவலுக்கு கொடுக்கறது. பால சாகித்ய புரஸ்கார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த நாவல்கள் யார் பெஸ்ட்டாக எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? இவரோட பவளம் தந்த பரிசு யாரு? ரேவதி எஸ் ஹரிஹரன். இவரோட பவளம் தந்த பரிசு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமியோட பால புரஸ்கார் விருது, பால சாகித்ய புரஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. இவர் மறைஞ்சிருக்காரு ரீசெண்டாக, அப்போது மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது, சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். இந்த ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா, 3, 5, 8 வகுப்புகளின் கற்றல் அடைவு திறன் தேசிய சராசரியை விட உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷங்க, மொபைலை கரெக்டாக பிடிச்சிக்கிறேன். ரைட், ஓகே. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 3, 5, 8 இந்த 3 வகுப்பு மாணவர்களுக்கும் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு நடத்துவாங்கங்க. ஸ்லாஷ் அப்படின்னா என்னன்னா, ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே, சரியா? எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு நடத்தப்படுதுன்னா 3, 5, 8 இந்த 3
ஸ்டாண்டர்டுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்தப்படும். இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களோட கற்றல் திறன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இதில் மெயின். சரியா? அப்போ தேசிய சராசரியை விட அதிகமாக தமிழ்நாடு மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லாஷ் தேர்வு வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மட்டும்தான் இது நடைபெறும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்லாஷ் தேர்வில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, 2வது இடத்துல இருக்க மாவட்டம் கடலூர், 3வது மதுரை. சரியா? 3 மட்டும் படித்து வச்சுக்கோங்க போதும். சரியா? அப்போ ஸ்லாஷ் அதாவது கற்றல் அடைவு திறன் தேர்வு அது பேர். சரியா? அது என்ன அப்படின்னா ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே. சரியா? அதாவது கற்றல் அடைவு திறன் தேர்வு தமிழில். இது வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா கன்னியாகுமரி, 2ஆம் இடம் கடலூர், 3வது இடம் மதுரை. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியங்க. அதாவது ட்ரோன் தாக்குதல் முறியடிப்பு கவசம் போல பாதுகாத்த இந்திய ராணுவம் எல்லை மாநில மக்கள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, பாகிஸ்தானோட எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாநிலங்கள் எது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 4 மாநிலங்கள் எது அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர். இந்த 4 மாநிலங்கள் தான் என்னன்னா, அதாவது பாகிஸ்தான் கூட தன்னோட பார்டரை வந்து பகிர்ந்துக்கக்கூடிய மாநிலங்கள். ரொம்ப முக்கியமானது குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து வேற நம்ம நேற்று பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சார் நீங்கள் 850 கோடின்னு சொல்கிறீங்க, 8500 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க IMFல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உண்மையிலே எவ்வளோ தர்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20500 கோடி ரூபா கடன் தர்றதா IMF வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு. சரியா? அதில் உடனே நாங்கள் வந்து உங்களோட முன்னேற்றத்துக்காக நாங்கள் 8500 கோடி ரூபா உடனே ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 8542 கோடி ரூபா உடனே நீங்கள் கடனாக வாங்கிக்கிங்க, 20500 கோடி ரூபா நாங்கள் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எல்லா கடனையும் வாங்கி சைனா கிட்ட கடைசியில் ஏவுகணையை வாங்கி அது செயல்படாமல் போக அப்படியே நிற்கிறேன். சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இது முக்கியங்க. என்ன அப்படின்னா, சீனாவில் வந்துட்டு உலகக்கோப்பை, சரியா, வில்வித்தை போட்டி நடைபெறுது. சரியா? ரொம்ப முக்கியமானது. இப்போ ரீசெண்டாக அதாவது இன்னும் முடிவடையில் நடந்துட்டுருக்கு. சரியா? எங்கன்னா சீனாவில் உலகக்கோப்பை வில்வித்தை, அதில் வந்து 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலம், மொத்தம் 5 பதக்கங்கள் இப்போ வரையும் கிடச்சிருக்கு. ஸோ தங்கம் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரா தமன். அப்போ மதுரா தமன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா வில்வித்தை. சரியா? அதே மாதிரி ஆண்கள் பிரிவில் வந்துட்டு ஆடவர் தனிநபர் பிரிவில் ரிஷப் யாதவ், இவர் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஆடவர் அணிகள் பிரிவு. சரியா? மொத்த அணிகளாக விளையாண்டுருக்காங்க. அதில் தங்கம் வாங்கியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா அபிஷேக் வர்மா, ரிஷப் யாதவ், ஒஜனாஸ் பிரவீன், தியோடேல். இவங்க 3 பேரும் ஆண்கள் அணியை சேர்ந்தவங்க. சரிங்களா? பாஸ் பண்ணி கூட இவங்க நேமை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வெள்ளி பதக்கம் மறுபடியும் வந்திருக்காங்க மதுரா தமன் கான்கர். அப்போது கண்டிப்பாக கேட்கலாங்க, மதுரா தமன் கான்கரை கண்டிப்பாக கேட்கலாம், வில்வித்தை போட்டியை சேர்ந்தவங்க. அடுத்து ஜோதி சுரேகா, சிகிதா தனிபார்த்தி. சரிங்களா? இவங்களாம் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கினவங்க. சரியா? அதாவது டீமா. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி வெண்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே டீமில் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா தமன் கான்கர், அபிஷேக் வர்மா கூட்டணி வாங்கியிருக்காங்க. சரியா? இதில் மெயினாக பார்க்க வேண்டியது மதுரா தமன் கான்கர் எல்லாத்துலேயுமே வந்துட்டாங்கங்க. சரிங்களா? மதுரா தமன் கான்கர் எல்லாத்துலேயுமே வந்துட்டாங்க. அப்போ வில்வித்தை அப்படின்னாவே உங்களுக்கு யார் வரணும் அப்படின்னா மதுரா தமன் கான்கர் தான் ஞாபகத்துக்கு வரணும். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. வேறு இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முக்கியமானது என்ன அப்படின்னா, சென்னை தரமணியில், அதாவது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய படப்பிடிப்பு தளப்பணி, அதாவது இப்போ அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய படப்பிடிப்பு தளம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா சென்னை தரமணியில் இருக்க தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகத்தில் அமைக்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியமானது, அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய படப்பிடிப்பு தளப்பணி எங்கே நடைபெற போகுது அப்படின்னா சென்னை தரமணியில் இருக்க தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன வளாகம். சரியா? அங்கே தான் வந்து வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட், ஓகேங்க. வேறு முக்கியமான நியூஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.